ஹாய் எவ்ரிவன். அ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, கலர் கிரேடிங் பத்தி பார்க்க போறோம். கலர் கிரேடிங்ன்றது மோஸ்ட்லி ரொம்ப சின்ன டாபிக்கா தான் இருக்கும்னு நீங்க எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அது பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை. இப்ப நீங்க பார்க்குற Hotstarல நியூவா வர எல்லா சீரியல்ஸும் வந்து கலர் கிரேடிங் பத்தின பேஸ்ல இருக்கு. அதே மாரி மூவிஸ் இப்ப எல்லா வர மூவிஸுமே கலர் கிரேடிங் தாண்டி தான் வருது. ஸோ, ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த ப்ராசஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப தான் அதோட இன் டெப்த் வந்து நெறைய ஃபீல்ட்ல யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கலர் கிரேடிங் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து அதாவது பேசிக் டூ அட்வான்ஸ்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து டாவின்சி ரிசால்வ். டாவின்சி ரிசால்வ்ல இருக்கிற கலர் கிரேடிங் டெக்னிக்ஸ் பத்தியும், அதோட டூல்ஸ் பத்தியும், அதுக்கப்புறம் அதில நம்ம ஜென்ரலா ஒரு நார்மலான ஒரு கலர் கரெக்ஷன் பண்றது எப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே. லெட்ஸ் கோ டூ த வீடியோ. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, டாவின்சி ரிசால்வ் நம்மகிட்ட இருக்கணும். ஆக்சுவலா நான் ஸ்டூடியோ வெர்ஷன் வச்சிருக்கேன். ஸ்டூடியோ வெர்ஷனுமே ஃபுல்லான வெர்ஷன் இல்ல. நான் கிராக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடியோ வெர்ஷன் இல்ல, உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல. அது ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். கைண்ட் ஆஃப் எப்படின்னா, ஒரு 35,000 நீங்க ஒரு டைம் பர்ச்சேஸ் 35,000 to 36,000 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, லைஃப் லாங் நீங்க வந்து டாவின்சியோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ என்கிட்ட அது இல்ல. இப்ப 19.1 இருக்கு. பட் என்கிட்ட இப்ப 18.6 தான் நான் வந்து கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிராக்டு வெர்ஷனோட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க தேடிக்கலாம். அதிலேயே எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்ன பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். டாவின்சி ரிசால்வ் பார்த்தீங்கன்னா, அதோட கலர் கிரேடிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாரியோ, இல்ல வந்து ப்ரீமியர் ப்ரோ மாதிரியோ லேயர் வைஸா இருக்காது. அதோட ஃபுல் ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் நோட் பேஸ்டா இருக்கும். நோடுன்றது வந்து எப்படின்னா, ஒரு பிளாக் மாதிரி. அந்த பிளாக் வந்து இன்னொரு செயின்டு பிளாக்கோட ஒர்க் ஆயி, அது வந்து அடுத்தடுத்து போகும். இதுதான் வந்து நோட் ஸ்ட்ரக்சரோட ஒரு கீன்னு வச்சுக்கலாம். ஆ இந்த இத இத வச்சு தான் ஃபுல் கலர் கிரேடிங் சிஸ்டம் வந்து டாவின்சில ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட லேஅவுட் ஆர் யூஐ ஆ என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த லேஅவுட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேல வந்து டாவின்சி ரிசால்வரோட ஒரு பார் ஒண்ணு இருக்கு. இது நீங்கள ஃபைலு, எடிட்டு தனித்தனியா ஒண்ணொண்ணுத்துக்கும் தனித்தனியா கீஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்க இருக்கிறது வந்து டிஸ்ப்ளே. இதுல வந்து இப்ப நம்ம ஏதாவது வீடியோ இருக்குன்னா, இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேலரியோட ஓப்பன் அப் கீயும், அதுக்கப்புறம் லெட்ஸோட ஓப்பன் அப் கீயும், மீடியா பூலோட ஓப்பன் அப் கீயும் இருக்கு. ஸோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த இது இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்குல்ல, இதான் கிளிப்ஸ். இப்ப உங்க ஒரு ஃபுல் ஷார்ட் ஃபிலிமும் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமோ, ஒரு மெயின் ஃபிலிமோ நீங்க எதாவது பண்றீங்களோ, அதோடது வந்து லைனா கீஸ் வரும். ஒரு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளிப்ஸ்ல வரும். ஸோ ஒரு சீனும் நீங்க கட் பண்ற ஒவ்வொரு சீனும், இந்த கிளிப்ஸ்ல வந்து ஒவ்வொரு பாக்ஸா வரும். ஸோ உங்களால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிளிப்ஸையும் நீங்க வந்து தனித்தனியா கலர் கரெக்ட் பண்ண முடியும். அடுத்து கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கலர் கிரேடிங் பண்ற தேவையான எல்லா டூல்ஸும் கீழ தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக்கான டூல்ஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து இது கேமரா கேமரான்றது என்னன்னா, உங்களோட கேமரா என்ன வருதோ, அந்த அவுட்புட் என்ன வருதோ, அந்த அவுட்புட்ட டைரக்ட்டா அந்த கேமராலேருந்து எடிட் பண்ணா எப்படி இருக்குன்றது தான் கேமரா ரா. ஸோ அடுத்து வந்து கலர் மேட்ச். கலர் மேட்ச் வந்து நத்திங் பட் அது ஒயிட் பேலன்ஸ்க்கு இல்ல வந்து ஒரு ஒரு கலரோட டெப்த்த நீங்க இதுல டிக்ளேர் பண்ணலாம். இது பெருசா நான் யூஸ் பண்ணவும் போறதில்ல. நான் யூஸ் பண்ணதும் இல்ல. ஸோ கலர் பிட்ஸ் இதுதான் ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு அ ஒரு லே அவுட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து நீங்க டெம்பரேச்சர பேலன்ஸ் பண்ணலாம், இல்ல கான்ட்ராஸ்ட் பேலன்ஸ் பண்ணலாம். எல்லாமே சின்ன சின்ன கீஸ்லயே இருக்கும். இங்க லெஃப்ட்ன்றது வந்து டார்க்கான ஏரியாஸ்ல இருக்க கலரு, பிரைட்னஸ் யூஸ் பண்றது. இது மிட் டூ கேமான்றது மீடியம். இந்த மாரி கலர்வைஸ் வச்சு தான் ஃபுல் கிரேடும் நீங்க மோஸ்ட்லி பண்ற மாரி இருக்கும். ஒரு பிகினரா நீங்க அதுல பண்ணலாம். அடுத்து ஒரு ஹெச்டிஆர் வீல். ஹெச்டிஆர் வீல்ன்றது எப்படின்னா, ஒரு நிஜமான ஒரு கேமரால நீங்க கலர் கிரேட் பண்ற மாதிரி ஒரு இது கொண்டு வரது தான் ஹெச்டிஆர் வீல்ஸ். ஹெச்டிஆர் வீல்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டா பண்ணும். அடுத்து இது வந்து ஆர்ஜிபி மிக்சர். இது சில அக்கேஷன்ஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து உங்க மொத்த டின்ட்டோ இல்ல மொத்த கலருமே வந்து வேற மாதிரி இருக்கு. நான் அத வந்து ரொம்ப என்னோட வீடியோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்றபோது, அந்த கலர்ஸ வந்து நீங்க ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணலாம். இல்ல அதர் ஒர்க்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கடைசியா நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் மோஷன் பிளர். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நம்மளுக்கு பேசிக்காவே ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா, அந்த வீடியோ நைட் டைம்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நெறைய நாய்ஸ் இருக்கும். இப்ப அந்த நாய்ஸ் வந்து எப்படின்னா, டாட் டாட் டாட்டா உங்களுக்கு வந்து அப்படியே வேவியா வந்துட்டு வந்துட்டு போகும்.
ஸோ அதுதான் நாய்ஸ். அந்த நாய்ஸை வந்து நீங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா, டிஜிட்டலாக நீங்கள் வந்து அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன் வச்சு பண்ணலாம். அதுக்காக இந்த டேப். அடுத்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து கர்வ்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ இந்த கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான லைட் கர்வாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து தனித்தனி செப்பரேட் கர்வ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ஸ் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். இந்த கர்வ்ஸ்லேயே உங்களுக்கு செப்பரேட்டாக ஹியூ வர்சஸ் ஹியூ வர்சஸ் சாட், ஹியூ வர்சஸ் லூம் அப்படின்னு நிறைய எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற இன்டெப்த்தான கலர் டூல்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். பவர் விண்டோவோட டூல்ஸ் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பவர் விண்டோவை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு மேஜிக் மாஸ்க்கும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் ஷார்ப்பனிங் இருக்குது, பிளர் இருக்குது, அப்புறம் மாஸ்கிங் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைஸ் பண்ணுற டூல் இருக்குது. அதே மாதிரி 3D லேஅவுட் டூல்ஸும் இருக்கும் இங்கே. ஓகேவா? அப்புறம் நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அதாவது இவர் தான் அது, ஸ்கோப்ஸ் இல்லாமல் உங்களால் ஒரு நல்ல கிரேட் கொண்டு வர முடியாதுன்றது தான் என்னோட இது. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கலர் கிரேடிங் செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான மானிட்டர் வேணும். என்கிட்ட அந்த மாதிரி ப்ரொஃபஷனலான மானிட்டர் இல்லை அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக ஸ்கோப்ஸ் வச்சுக்கணும். ப்ரொஃபஷனலான மானிட்டர் வச்சுருக்கவங்களும் கண்டிப்பாக ஸ்கோப்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்கோப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆக்சுவலாக உங்களோட பிக்சரில் இருக்குன்றத உங்களுக்கு வந்து ஒரு கிராஃபாவோ இல்லை ஒரு கலர் பேஸ்டு விஷுவலாவோ உங்களுக்கு காமிக்கிறது அதுதான். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோப்ஸ் இல்லாமல் உங்களால் மொத்த கலர் கிரேடை ரன் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோடோட ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நோட்ஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கப்புறம் வந்து எஃப்எக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு தேவையான மற்ற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சிஎஸ்டி, கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிசிடிஎஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அடிஷ்னல் செட்டிங்ஸ் மாதிரி. ஆனால் இதுதான் நம்ம நிறைய மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிறது தான் லைட் பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டூல். அதை பற்றி நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அது எப்படின்னா, உங்களோட வீடியோவோட கலெக்ஷன் வந்து நீங்கள் ஒரு பெரிய லேஅவுட்டில் பார்க்க முடியும். எல்லா கிளிப்ஸும் அரேஞ்ச்டாக ஒரு பெரிய லேஅவுட்டில் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணால் ஃபஸ்ட் அதுக்கு மீடியா புல் போகணும். மீடியா புல் போயிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து லாக் ஃபுட்டேஜஸ் இருக்குது. கேமராலேருந்து ராவாக எடுக்கிற ஃபுட்டேஜஸ் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லாகாக எடுக்கிறது நல்லது. லாக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையஸ்ட்டு பிளாக் பாயிண்ட்டும் ஹையஸ்ட்டு ஒயிட் பாயிண்ட்டும் லோவஸ்ட்டு பிளாக் பாயிண்ட் ரெண்டுமே வந்து எண்டில், அதாவது ரோல் ஆஃப் ஆகாமல் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, பிளாக்ஸ் வந்து லைட்டாக ஒயிட்டாகவும் ஒயிட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக்காகவும் கொண்டு வரும், கான்ட்ராஸ்ட் கம்மியாக. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லாக் ஃபுட்டேஜ். ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லாக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோனிக்கு எஸ் லாக்ஸ் இருக்குது, ஃபூஜிக்கு எஃப் லாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பேனசோனிக் லூமிக்ஸ்க்கு ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேனானுக்கு சி லாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆரிக்கு வந்து ஆரி லாக் இருக்கும். அந்த மாதிரி லாக்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கேமராஸ்க்கும் ஒவ்வொரு லாக் மெத்தட் இருக்கும். அது வந்து ஒரு கர்வ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த கர்வ் வந்து ஒன்று இப்படி இருக்கும், இல்லை லீனியராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 3 வீடியோ மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறேன். ஏன்னா ஸ்கின் கலர் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன். டாவின்சியோட பேசிக்ஸ் உங்களுக்கே தெரியும். ஏதோ அப்படி தெரியலன்னா அதை சொல்லித்தரேன். எப்பயுமே இதுதான் மெயின் ப்ராஜெக்டோட மெனுன்னு வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ என்ன எதோட ஒர்க் பண்ணுறேன்றதை பொறுத்து எல்லாமே மாறும். ஃபுட்டேஜோட ஒர்க் பண்ணுறன்றதை பொறுத்து. சப்போஸ் இப்போ நான் ஃபூஜி எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் தொட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இங்கே அதோட 4K இது ஆக்சுவலாக 4K 50 FPS எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து H.265 கோடாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு ஃபூஜி 10-bit. எனக்கு இது வந்து ஏற்கனவே வீடியோவில் இருக்குது. ஸோ வந்து இதுவும் வந்து ஃபூஜி, இதுவும் வந்து 4K. சோனியோட எஸ்லாக் A7 எடுத்தது போல இருக்குது, A7 எடுத்தது. ஸோ இது வந்து ஒரு எஸ்லாக் 3 இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா, மற்ற எல்லாமே 4K இருந்தாலுமே இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு வந்து 1080pலேயே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம 1080p மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நான் 1080 பிக்சல் இங்கே போடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ வந்துருச்சு. ஆடியோ நம்மளுக்கு தேவையில்லை.
ஸோ நான் இப்போ கலர் டேப்குள்ளே போகிறேன். கலர் டேப்குள்ளே போனோடனே நம்மளுக்கு லேஅவுட்ஸ் எல்லாமே கன்ஃப்யூஸ்டாக இருக்கும். எனக்கு பிகினிங்கில் ரொம்ப கன்ஃப்யூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து போக போக அதை கற்றுக்கிட்டேன். நிறையா அதர் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா நான் கற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் பிஞ்சி வாட்ச் பண்ணணும். எப்படி ஒரு மூவி பிஞ்சி வாட்ச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிஞ்சி வாட்ச் பண்ணால் தான் உங்களால் கலர் கிரேடிங்கை சிம்பிளாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நோடு வந்திருக்கு. அப்புறம் ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே ஒன்று ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. நான் இந்த ஃபுட்டேஜ் ரோல் பண்ணேன்னா ஃபுட்டேஜ் ரோல் ஆகுது. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது நான் நல்லதுன்னு சொல்லுவேன். கலர் கிரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேனல் வேணும். பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லாதனால லேப்டாப் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக மவுஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம மவுஸ் வச்சு தான் அது ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லேப்டாப் வச்சுருக்க எல்லாருக்கும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு நோட் இருக்குது. இப்போ நோடை வந்து நம்ம இன்னொரு நோட் நம்ம கொண்டு வரணும்னா, அதாவது 2 டைப் ஆஃப் நோட் இருக்குது. சீரியல் நோடு, அப்புறம் பேரலல் நோடு. பேரலல் நோடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்லேருந்து 2 டிஃப்ரெண்ட்டான நோடு எடுத்து அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் பேரலல் நோடு. இப்போ சீரியல் நோட்னா என்னென்னா, ஒரு நோடுக்கு அப்புறம் அடுத்த நோடு வருது. இது ஒரு லைன் சீக்வன்ஸ் மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்கா, இதுதான் அந்த நோட்ஸை கேரி பண்ணுற ஒரு லைன். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஆல்ட் எஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு சீரியல் நோடு ஒன்று வரும். சப்போஸ் நான் ஆல்ட் பி கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு பேரலல் நோட் வரும். பேரலல் நோட் பார்த்தீங்களா, இதோட அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் நோடோட அவுட்புட்டை இப்போ செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் தருது. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது இன்புட்டு, இந்த லைன் வந்து இன்புட்டு, இந்த டாட் வந்து அவுட்புட்டு. ஸோ இங்கேருந்து இன்புட்டு இந்த நோடுக்கு வருது, இந்த நோடை தாண்டி இந்த நோடுக்கும் பிரிஞ்சு தருது. அப்புறம் இந்த 2 நோடோட சேர்ந்து இதுக்கு தந்து அவுட்புட் வருது. இதே நான் ஒரு சீரியல் நோடு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சீரியல் நோடோட அவுட்புட் எப்படி போகணும்னா 1, 2, 3 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் அடுத்து இன்னொன்று உருவாக்குனீங்கன்னா 3யை தாண்டி தான் அதுக்கு போகும். இதுதான் வந்து நோடோட ஸ்ட்ரக்சரே. ஸோ இப்போ நம்ம 2 நோடு எடுக்கணும் ஆக்சுவலாக. அதாவது சிஎஸ்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட்னு சொல்கிறத விட அதுதான் மெயின் பேஸ் ஆஃப் கலர் கிரேட்னே சொல்லலாம். சிஎஸ்டியை பற்றி இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு பெரிய டுட்டோரியலில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்டி இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா லாக் ஃபுட்டேஜ் வந்து நார்மல் ஃபுட்டேஜாக மாற்றுறதுக்கு சிஎஸ்டி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 2 நோடுக்கும் நான் சிஎஸ்டி போட்டிருக்கேன். ஓகே, நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நோடு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை வந்து உள்ளே தள்ளுது ஃபஸ்ட் நோடுக்கு. நம்ம ஃபஸ்ட் நோடு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் இதோட என்ன லாக் யூஸ் பண்ணுது, என்ன கோடாக் யூஸ் என்ன கேமா யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்புட் கலர் ஸ்பேஸும் என்ன கேமா யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மீடியா புல் கொண்டு வந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த ஃபுட்டேஜ் திருப்பியும் வரும் சைடில். ஸோ இதில் நான் வந்து என்ன ஃபுட்டேஜ்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A75ல் ஷூட் பண்ணியிருக்காங்க, S-Log 3ல் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தெளிவாக பார்த்துட்டேன். திருப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் கேமா என்னன்னு, நம்ம இன்புட் கலர் ஸ்பேஸ் என்னன்னு சூஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக சோனியோடது தான். ஸோ மோஸ்ட்லி வந்து சோனி என்ன யூஸ் பண்ணணும்னா கேமெட் யூஸ் பண்ணணும். சோனி எஸ் கேமெட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதோட லாக் என்னன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். S-Log 3 தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக அதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை நான் போடுறேன். S-Log 3 கன்வெர்ட் பண்ணோன்னே உங்களோட இமேஜ் வந்து நிஜமாக கண்ணில் பார்க்குற மாதிரி எப்படி இருக்குமோ அப்படி மாறிடுச்சு. இது ஒரு டேட் பிக்சர். ஸோ நான் இப்படி விட போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதை வந்து டாவின்சியோட ஒயிட் கேமெட்டோட மாற்ற போகிறேன். அப்புறம் டாவின்சியோட இன்டர்மீடியட் லாக் மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக இது ஏன் நான் இப்படி மாற்றுறேன்னா, டாவின்சியோட கலர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு. இப்போ நம்ம ஒரு சின்ன கலர் ரேஞ்ச், இப்போ ரெக் 709, அது ரெக் 709ன்றது ஒரு கலர் ரேஞ்ச். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறது ரெக் 709 தான். நீங்கள் மற்ற உங்கள் டிவியில் பார்க்குறது ரெக் 709 தான். ஹெச்டிஆர்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஆர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ரெக் 2020ல் போகும். ரெக் 709க்கு அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் ரெக் 2020. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக யூடியூப்பில் என்ன பார்க்குறோமோ அந்த கலருக்கு நம்ம கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி
நம்ம என்ற ஒரு பிளாக்ல இருந்து நம்ம அதை விட பெரிய பெரிய ஒரு பிளாக்கு கொண்டு வரோம். டவின்சியோட ஒயிட் கேமெட் கொண்டு வரோம். அதுலேருந்து அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் இப்படி சைடில் வச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த பெரிய ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை நம்ம சின்னதாக்குறோம். ஓகேவா? நம்ம பார்க்குற அளவுக்கு யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி ரெக்ஸான் ஆன்லைனில் இல்லை வேறு எதுலையாவது ஒன்றில் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் ஏன் ரெக்ஸான் ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது வந்து டோட்டலி ராங். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சின்ன கலர் ஸ்பேஸில் நீங்கள் நிறைய எடிட் பண்ணுறீங்கன்னா அது அந்த கலர் ஸ்பேஸை டேமேஜ் பண்ணும், அந்த வீடியோவே டேமேஜ் பண்ணும். நம்ம அதனால தான் நம்ம பெரிய கலர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணோம்னா நம்மளால் ஃப்ரீயாக எண்டு வரைக்கும் போயிட்டு வர முடியும். ஸோ இப்போ நான் இதை மாற்றிட்டேன். மாற்றின அப்புறம் இப்போ நான் இதை மாற்றிட்டேன். இப்போ செகண்ட் நோட்ஸில் என்ன பண்ணுறோம்னா நம்ம டவின்சி ஒயிட் கேமெட்டை வந்து நம்ம இந்த இடத்துல போடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம டவின்சி இன்டர்மீடியட் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து திருப்பி பழைய லுக் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து இதை வந்து என்னவா மாற்றணும்னா ரெக் 719 மாற்றணும். அதுவும் கேமெட் 2.4. இது காமா 2.4. இதுதான் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனோட ஒரு யூடியூப் பார்க்குறீங்கனாலும் சரி, ஒரு ஏதாவது ஒரு டிவி பார்க்குறீங்கனாலும் சரி, உங்களுக்கு இதுதான் யூஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெக் 2020 பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகுது. அது பெரிய கலர் ரேஞ்ச். அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அவுட்புட் என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்காக தான். ஏன் இது அவுட்புட் மட்டும் பார்த்தா போதுன்றனா, ஏன்னா இதுதான் கடைசி நோடாக இருக்க போகுது. ஓகேவா? சப்போஸ் லெட் ஆட் பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த லெட்டு வரும். லெட்டுன்றது என்னது நான் டெஃபினிஷன் வந்து நான் அப்புறமா கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போகிறோம். கலர் கரெக்ஷன்றது என்னென்னா, கலர் கரெக்ஷன் வேறு, கலர் கிரேடிங்கிறது வேறு. கலர் கரெக்ஷன்றது நீங்கள் நிஜமாவே அந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் என்ன கலர்ஸ் பார்த்துருப்பீங்களோ அதை கொண்டு வரது தான் கலர் கரெக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அது இன்டெப்த்தாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றது காமிக்கிறது தான் கலர் கிரேடிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடிட் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு நம்ம இதோட நார்மலான ஒயிட் பேலன்ஸ் கொண்டு வர போகிறோம். ஒயிட் பேலன்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் இருக்குன்னா அதோட டெம்பரேச்சர்னால் இப்போ நான் ப்ராட் டே லைட்டில் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு எல்லோயிஷ் டோன் கிடைக்கும். இல்லை ஏர்லி மார்னிங்கில் எடுக்கிறேன்னா ஒரு நல்ல ஆரஞ்சிஷ் அப்புறம் எல்லோயிஷ் டோன் கிடைக்கும். இதே நான் வந்து சன்ரைஸ்க்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ வந்து அது ஒரு ப்ளூயிஷ் டோன் கொடுக்கும். இதே மாதிரி தான் சன்ரைஸ் அப்புறமும் ஒரு ப்ளூயிஷ் டோன் வரும், சன் செட் அப்புறமும் ஒரு ப்ளூயிஷ் டோன் வரும், சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லோயிஷ் டோன் வரும். இதுதான் வந்து கலர் பேலன்ஸ்ன்னுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இது கலர் பேலன்ஸ்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அக்யூரேட்ஸியாக செக் பண்ணணுன்ற போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஓரளவுக்கு கலர் பேலன்ஸ்டாக தான் எனக்கு ஏற்கனவே தெரியுது. பட் நம்ம அதை நம்பக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சில லைட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ளூஷாக மாறுது. இந்த இடத்துல இருக்கிற இதுதான் வந்து டெம்பரேச்சர். இதுதான் வந்து ஒயிட் பேலன்ஸிங். இதுவும் இந்த டின்ட்டுன்னு தான் உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸே தரும். ஸோ இப்போ நான் இந்த ப்ராட் லைட்டுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த டெம்பரேச்சர் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் இது ஒர்க் ஆகாது அப்படின்ற போது இதை யூஸ் பண்ணும். ஒரு பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டில் நான் இதை வச்சேன்னா இது பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷர்ட்டை நான் வந்து ஒயிட் பேலன்ஸ்க்கு தேவையான நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். அது எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதனால் கரெக்டான கலரை வந்து அங்கே பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜூம் பண்ணி. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டோட பிரைட்டஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து வச்சு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு இப்போ வந்து ஒரு பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் -3 மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 126.5 மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இதை இப்போ Ctrl D இந்த நோடை செலக்ட் பண்ணி கலர் பேலன்ஸ் நோடை செலக்ட் பண்ணி Ctrl D கிளிக் பண்ணுறேன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரியும். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றுறேன். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர்.
பிஃபோர், ஆஃப்டர். ஒரு மாரி ஒரு கிரீனிஷ் டின்ட்டும், அந்த இந்த டின்ட்டும் அதிகமா இருக்கு. ப்ளூவ தூக்கியிருக்கு. ப்ளூ வெளிய எடுத்திருக்கு. அதே மாரி கொஞ்சம் மெஜெண்டா இருந்திருக்கு. மெஜெண்டாவையும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்ப கரெக்ட்டான பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து மோஸ்ட்லி ஒரு செக்கர் போர்டு மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க கையில. ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லன்னா அந்த கிளாப் பாக்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அதுவுமே வந்து அந்த அ கலர் ஒயிட் பேலன்ஸ்க்கு ஏத்த மாரியான ஒரு கலர்ல தான் இருக்கும். ஒண்ணு 18% கிரே பொருள யூஸ் பண்ணலாம். இப்ப என்கிட்ட 18% கிரே இருக்கு. இதுதான் 18 ஆக்சுவலி இதுதான் 18% கிரே. இந்த என்னோட ஸ்க்ரீன்ல இருந்து காமிக்கிறது இதுதான் 18% கிரே. இந்த மாரி ஒரு கிரே போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பியூர் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பியூர் பிளாக் யூஸ் பண்ணி, அத வச்சு நம்ம ஒயிட் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். அதுல இருந்தா ஒயிட் பேலன்ஸ் எடுக்க முடியும். ஸோ சப்போஸ் உங்க இதுல வந்து இமேஜ்ல ஏதாவது அந்த மாரி ஒயிட் பேலன்ஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி இருக்குன்னா, அத யூஸ் பண்ணிக்கோங்க. அத வச்சு நீங்க ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம். அது நீங்க மேனுவலா பண்ணணும்னா, உங்க ஸ்க்ரீன் கரெக்ட்டா இல்லன்னா, உங்க வெக்டரோஸ்கோப்ப செக் பண்ணணும்னு அர்த்தம். இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற இந்த பொருள் பேர் தான் வெக்டரோஸ்கோப். நான் இப்ப இத டீசெலக்ட் பண்ணேன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது ஃபுல்லுமே சென்டர்ல இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டான ஒயிட் பேலன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப சென்டர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம கரெக்ட்டா ஒயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதுக்குன்னு ஃபுல்லா சென்டர்ல வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த இமேஜ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஸ்கை அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்கைல இருக்கிற கலர்ஸ் வெளிய போயிருக்கு. அதனால அது பிரச்சனை இல்ல. இது கரெக்ட்டா தான் இருக்கு. இதுதான் ஆக்சுவலான சென்டர்ன்றது தான் இதோட தியரி. மத்தபடி உங்களுக்கு நெறையா ஸ்கோப்ஸ் இருக்கும். அந்த ஸ்கோப்ஸ் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஒயிட் பேலன்ஸ்க்கு இதுதான் மெயினா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலா ஸ்கின் டோன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸ்கின் டோன்ஸ்ன்றது வந்து உங்களோட ஸ்கின்னோட கலர்ஸ். அத நீங்க செக் பண்ணனாலுமே இது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். அவ்வளதான். இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸோட லைன் வந்துரும். இந்த லைனுக்கு நேரா உங்க ஸ்கின் டோன்ஸ் இருக்கான்னு பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஸ்கின் டோன் வந்து லைன்ல இல்ல. இது லைட்டா மெஜெண்டாவ நோக்கி இருக்கு. ஓகேவா? இது ஆக்சுவலா கலர் வீல் வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அந்த கலர் வீல் வந்து இன்டைரக்ட்டா தெரியும். நான் எப்படி மெஜெண்டா கிட்ட வந்திருக்குன்னு சொன்னேன்னா, ஏன்னா இவர் ஸ்கின்ன பார்த்தாலே அப்படித்தான் இருக்கு. அது ஒரு ரீசன். அதே மாதிரி இப்ப நான் இந்த இடத்துல தொடும்போது, இது வந்து இந்த சர்க்கிள் வந்து ஆக்சுவலா சென்டர்ல இருக்கணும். இப்படி இருக்கணும் ஆக்சுவலா. எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல சென்டர்ல. இந்த இடத்துல இப்படி இருக்கணும் சர்க்கிள் ஆக்சுவலா. ஆனா இது ஒன் சைடு ஆஃபா இருக்கு. ஒரு சைடு அதிகமா இருக்கு. ஸோ அது எந்த சைடு நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஜெண்டா பக்கம் இருக்கு. ஸோ அது மெஜெண்டா தான் நெறைய இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு டீசென்ட்டான ஒரு ஒயிட் பேலன்ஸ் கிடைச்சதுனால, இது இன்டெப்த்தா நீங்க வந்து எடிட் கலர் கிரேட் பண்ணலாம். ம் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஒயிட் பேலன்ஸ் பண்ணி முடிச்சோனே, நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா, ஸ்கின் டோன்ஸ் செக் பண்ணுவேன். ஸ்கின் டோன்ஸ் செக் பண்றதுக்கு அ நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிக்கா இந்த லைன்ல இருக்கான்னு பார்த்துப்பேன். இந்த தாத்தா ஆக்சுவலா லைன்ல தான் இருக்காரு. டோன்ட் வொரி தான். ஆனா கொஞ்சம் லைட்டா ஸ்கின் டோன்ஸ் விட்டு ஆஃப்ல இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே மெஜெண்டாவ நோக்கி போயிருக்கு. ஸோ நம்ப அந்த மெஜெண்டாலேருந்து கொஞ்சம் கீழ கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து ஸ்கின் டோன்ஸ் எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்ப்போம். நான் ஜென்ரலா என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இந்த கர்வ்ஸ் பேனலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நெறைய குட்டி குட்டி டாட்ஸா வரும். ஸோ அந்த டாட்ஸ்ல வந்து இந்த இடத்துல செகண்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹியூ வெர்சஸ் ஹியூ வரும். ஹியூ வெர்சஸ் ஹியூ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டோன்ஸ் இங்க கரெக்ட்டா இருக்கு. ஆனா சில ஸ்கின் டோன்ஸ் இங்க கரெக்ட்டா இல்லன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஸ்கின் டோன்ல இருக்காரு. ஆனா இங்க இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, சன்பர்ன் ஆயி இருக்காரு போல இருக்கு. ஸோ நம்மளுக்கு மெஜெண்டா பக்கம் நெறைய போது. இங்க இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, எங்க இவர் கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்காரு. ம். யாஹ்! அவரு கரெக்ட்டா தான் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்மகிட்ட ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இப்ப வந்து ஒரு சர்டைன் ஹியூவ மட்டும் நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும். இப்ப நான் இத தொட்டேன்னா, இந்த ஹியூ மட்டும் தனியா ஒரு பாயிண்ட் வந்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ம். இப்ப நான் இந்த இடத்துல இவர தொடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிடுது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து கிரியேட் ஆச்சுன்னா, நான் அத வந்து எவ்ளோ வேணாலும் நான் என்ன இன்டென்சிட்டிக்கு வேணாலும் மாத்தலாம். இப்ப எல்லா ஸ்கின் டோன்ஸும் நீங்க சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம். பட் இது வொர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ரொம்ப சேஞ்ச் ஆகும். நான் இப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாரோட ஸ்கின் டோன்ஸும் கரெக்ட்டான ஒரு இடத்துல உட்கார்ற மாரி பண்ணணும். நான் மேல தள்ளுனா மெஜெண்டா வருது. கீழ தள்ளுனா கிரீன் வருது. ஸோ எனக்கு அவங்களுக்கு ரொம்ப கீழவும் போ தேவையில்ல, ரொம்ப மேலயும் போக தேவையில்ல. லைட்டா 1 பாயிண்ட் அளவுக்கு நான் கீழ இறக்கியிருக்கேன். -2 யாஹ்! நியர்லி ரொம்ப கம்மி தான். ஆனா வந்து அது பெரிய சேஞ்ச் உங்களுக்கு குடுக்கும். இப்ப நான் ஸ்கின் டோன்ஸ் செக் பண்ணேன்னா, இவரது ஓகேவா இருக்கு. இவரது என்ன இருக்கு? மை காட்!
இது சாஃப்ட் மெஜெண்டா. அவருக்கு தனி பாயிண்ட் வருது. ஸோ மெஜெண்டால அவர் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரே லைட்டா இறக்கி விட்டுறலாம். ஒரு பாயிண்ட் தான் நம்ம இருக்க போறோம் மெஜெண்டால தவிர. கரெக்டான கலர் கொஞ்சம் இருக்காது. இது வந்து நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக ரெடியூஸ் பண்ணணுன்ற போது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஹியூ ரொட்டேட் இருக்கும். ஹியூ ரொட்டேட் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 3.15 போலான்னு இருக்கேன். இட்ஸ் குட். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் அதே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட இவ்வளோ வேணாம், இவ்வளோ வேணும். ஆக்சுவலாக 1.110 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஹியூ செக் பண்ணேன்னா ஓகே கிளியராக இருக்குது. ஓகே கிளியராக இருக்குது. இவரை இப்போ சரியாயிட்டார். நம்ம இந்த இங்கே இருக்க தாத்தாவை நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக அவரும் கிரேட் தான். சாரி லைட் ஆஃப் போயிடுச்சு. அவரு கரெக்டாக தான் இருக்கார். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் டோன் கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை வந்து பிஃபோர் ஆஃப்டர் பண்ணேன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஸ்கின் டோனுக்காக ஒரு லேயர் எப்பயுமே கரெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன் ஃபஸ்ட்டு பண்ணணும்னா தான் கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருக்கும். கலர் கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் லுக் டெவலப்மெண்ட்டு இல்லை நீங்கள் வேறு எதாவது பண்ணுறீங்கன்ற போது அது இதுக்கப்புறம் மட்டும்தான் வரும். இது ரெண்டுத்தையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. டிஸ்டர்பன்ஸே பண்ணாது அது உங்களை. 2000s இல்லை வந்து ஒரு ஏர்லி மார்னிங் வைப் இந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டைப்பில் நான் கொண்டு வரணும்னு நினச்சேன்னா நான் அதையும் கொண்டு வரலாம். அதுக்காக தான் இங்கே நம்ம வந்து அடுத்த ஒரு நோடு சீரியல் நோட் போடுறோம். அது வந்து நான் இது ஜென்ரலாக பண்ணுறேன். இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னு கூட வச்சுக்கோங்க. பட் கலர் கரெக்ஷன் தாண்டி இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக உங்களுக்காக பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் லுக் வேணுன்ற போது நான் கெயினில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் லைட் ஸ்லைஸ் ஆஃப் எல்லோ, இல்லை உங்களுக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணுன்ற போது லைட் ஸ்லைட் ஆஃப் ஆரஞ்ச். இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு நான் ஆரஞ்சு பக்கம் போயிருக்கேன்னு தெரியும். ஸோ இது நான் பிஃபோர் ஆஃப்டர் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் வருதுல்ல. அதான் கெயின்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கெயின்ன்றது தான். ஓகேவா? இப்போ நான் பிரைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து டார்க்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்ரீனிஷ் டோனில் வேணும். டார்க்கான பாயிண்ட்ஸ்லாம் க்ரீனாக மாறிடுச்சு. இது சில டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் லுக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள் லுக் அதுலேருந்து வெளியே வந்தால் போதும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு டார்க்கில் வந்து லைட்டாக க்ரீன் ஆட் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து அப்படி ரொம்ப பண்ண வேணாம். ஆனால் அது ஒரு கேரக்டரை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு லுக் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அது மெஜெண்டா லுக் தான். ஒரு மெஜெண்டா லுக் ஏன் உருவாச்சுன்னா நம்ம க்ரீனையும் ரெட்டையும் கெயின்லேயும் இதையும் மாற்றுறதுனால மிட்டில் இருக்க எல்லாமே, அதாவது கெயின்ன்றது பிரைட்னஸ் பாயிண்ட்டு, லிஃப்ட்ன்றது வந்து டார்க்கான பாயிண்ட்டு. இந்த மாதிரி டார்க்கான பாயிண்ட்டையும் பிரைட்டான பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கொண்டு போகும்போது நடுவில் காமாவும் மாறும். காமான்றது மிட்டோன்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இன்னும் புரியணும்னா இப்படி மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஹெச்டிஆர் கிளிக் பண்ணுங்கள், ஹெச்டிஆர் மாற்றும். ஸோ இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ஃபீலிங் கிடைக்கும். பட் இப்போதைக்கு அது வேணாம். இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு லுக் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பழைய படத்தை பார்க்குற மாதிரி ஒரு லுக் இருக்குது. நம்ம இதுக்கப்புறமும் எனக்கு ஸ்கையில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ஸ்கை வந்து எப்பயுமே இந்த ஒரிஜினலான ப்ளூவில் இருக்கிறது பிடிக்காது. ஒரு சியானிக் ப்ளூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி சியானிக் ப்ளூவை மாற்றலாம். ஆக்சுவலாக க்ரீனிஷ் ப்ளூ இது செம்ம லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ரியலாகவே சொல்கிறேன். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா இது இப்படி இருக்குது, இந்த மாதிரி எந்த படத்துலையும் பார்த்தது இல்லையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஃபாரினில் முக்கால்வாசி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு 2000s வைப்பு, இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரீ 2000s வைப்பு, ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பை கொடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி லுக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியன் சினிமாவில் இன்னும் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வரல. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீல் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச், டீல் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச், டீல் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. முக்கால்வாசி படத்தில் நான் எந்த படத்தோட நைட் ஷாட் பார்த்தாலுமே டீல் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருந்துருது. எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம்னா ராயன் படத்துல நிறைய இடத்துல டீல் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு நீங்கள் பார்க்கலாம்.
நெறையா இப்போ வர சீரியல்ஸ் இருக்குல்ல. ஹாட்ஸ்டார்ல நெறைய சீரியல்ஸ் வருது. அந்த சீரியல்ஸ்லுமே உங்களுக்கு வந்து நெறையா அந்த டீ ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் யூஸ் பண்றாங்க. நான் ஒரு இடத்துல போய் புரொடக்ஷன்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணும்போது, அந்த சீரியல்லயுமே மோஸ்ட்லி டீ ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் தான் யூஸ் பண்ணாங்க. நான் தூக்கிட்டு அந்த ஜெல் ஷீட்ஸ் எடுத்துட்டு போய் நாங்க வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அதுலேருந்து தெரிஞ்சுச்சு. ஒரு ப்ரீ புரொடக்ஷன்லயும், ஒரு புரொடக்ஷன்லயும் நீங்க கலர் டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு கலர் தான் உங்களுக்கு அந்த லுக்க கொண்டு வரும். இப்ப நான் இத ஃபுல்லா எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரிஜினலா இருந்தது. ஸோ இந்த ஒரிஜினலா இருந்தத நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு டெய்லி ஃபுட்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கு இது கேரக்டர் குடுக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான். மேபி இது உங்களுக்கு ஆக்வர்டா தெரியலாம். பட் போக போக நீங்க கலர் கிரேடிங் பத்தி நெறைய தெரிஞ்சுக்க, உங்களால நெறைய லுக்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஏன் ஏன் வந்து அ கெயின்ல ஆரஞ்சு குடுக்கணும்? நான் வந்து கெயின்ல கிரீன் குடுக்குறேன்னு போலாம். குட். கெயின்ல கெயின்ல கிரீன் குடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப லெஃப்ட்ல நீங்க வந்து ஆரஞ்சு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு லுக் தான். ஏன் எனக்கு இது வேணாம். எனக்கு ஆப்போசிட்டா போறேன். எனக்கு இந்த ப்ளூ வேணாம். எனக்கு இந்த ப்ளூவே வந்து எனக்கு ஒரு பர்ப்பிள் கலர்ல மாறணும். இல்ல ஒரு பிங்க் கலர்ல மாறணும். ஒரு மெஜெண்டா. எஸ். ஆக்சுவல் பாயிண்ட் வந்து மெஜெண்டா தான். ஒரு மெஜெண்டாவா மாறணும். ம். இது ஒரு லுக் தான். நீங்க என்ன வேணுமோ எல்லாமே நீங்க இத கிரியேட் பண்ணலாம். ஓகே. பழைய லுக்ல தான் இருக்கு. இந்த லுக்குக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ, நான் இந்த லுக்லயே வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ, இந்த மாரி நீங்க லுக் குடுக்கலாம். இப்ப இந்த மாரி நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது, உங்க நோட்ஸ் என்ன நோட்ஸ்ன்றத மறந்துரும். நான் எதுல ஒயிட் பேலன்ஸ் பண்ணேன்றத மறந்துரும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த நோட் லேபிள்ல போனீங்கன்னா, யூ கேன் லேபிள் இட். இல்லன்னா, நீங்க ஒரு ஷார்ட் கீ அரேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஷார்ட் கீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது ஷார்ட் கீ வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ்ல போலாம். இல்ல கீபோர்ட் கஸ்டமைசேஷன்ல போயிட்டு நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கலாம். நான் ஆக்சுவலா எனக்கு என்ன வச்சிருக்கேன்னா, இப்ப நான் நோடோட இது மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். F2 கிளிக் பண்ணேன்னா எனக்கு நோடோட இது மாறிடும். நான் இப்ப நோட டைரக்ட்டா வந்து லேபிள் பண்ண முடியும். இத வந்து நான் WB ஒயிட் பேலன்ஸ் ஓகேவா? இப்ப இது கிளிக் பண்ணி F2. இதுக்கு வந்து நான் என்ன குடுக்க போறேன்னா, ஆக்சுவலா இது ஒயிட் பேலன்ஸ், இது ஸ்கின் டோன். ஸ்கின். இது வந்து F2 கிளிக் பண்ணி லுக். இப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு. அது இப்போதைக்கு வேணாம். பட் எனக்கு இப்ப பண்ணணுன்ற மாரி தோணுதுன்றதுனால தான் நான் இத பண்றேன். அது பேரு தான் வந்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் வந்து நீங்க லுக்குக்கு அப்புறமா ஆட் பண்ணலாம். இல்ல லுக்குக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம். ஆனா எனக்கு லுக்குக்கு அப்புறம் ஆட் பண்றது பெட்டர்ன்னு எப்படி தோணுது. ஏன்னா முக்காவாசி பெரிய கலரிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இதுதான் சொல்லுவாங்க. லுக்குக்கு அப்புறம் வந்து நீங்க கான்ட்ராஸ்ட் குடுத்தா உங்களுக்கு வைபா இருக்கும்ன்ட்டு. அது வந்து உங்களோட பிக்சர எனேபிள் பண்ணும். ஸோ, இப்ப நான் அப்படி குடுக்குறதுன்றபோது, கான்ட்ராஸ்ட்ன்றது என்னன்னா, பிரைட்டஸ்ட் பாயிண்ட்டயும், டார்க்கஸ்ட் பாயிண்ட்டயும் நீங்க மெஷ் பண்றீங்க. இப்ப எனக்கு பிரைட்டஸ்ட் பாயிண்ட் வந்து கீழ இறங்கணும். டார்க்கஸ்ட் பாயிண்ட் வந்து கீழ இறங்கணும். நடுவுல இருக்க கிரேடியன்ட்ட வந்து அழிக்கணும்னு நெனைக்கலாம். சரியா? இதுதான் வந்து பேசிக்கா எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு 18% ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எடுத்தோனே நீங்க கான்ட்ராஸ்ட்ட வந்து இதுல மாத்தலாம். தெரியுதா? இதுதான் கான்ட்ராஸ்ட். இப்ப நான் இதுல டைரக்ட்டா இத மாத்தலாம். மாத்துறேன்னா, எப்பயும் பிவட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 0.335 இதுல வச்சுக்கோங்க பிவட்ட. அப்படி வச்சீங்கன்னா, உங்களுக்கு 18% கிரேல லாக் ஆயிடும். அதாவது நீங்க ஒயிட்‌டுக்கும், பிளாக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மாறாது. ஸோ பிக்சர் அசிங்கமாகாது. அதுதான் பாயிண்ட். இதுல நீங்க இந்த மாரி 0.33ல வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னும்போது, எனக்கு வந்து இன்னும் கரெக்ட்டா வேணும் அப்படின்றபோது, இதுல வந்து நான் ஆக்சுவலா வந்து ஒரு டிசிடிஎல் வச்சிருக்கேன். இதுல டிசிடிஎல் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டிசிடிஎல் வருது. அந்த டிசிடிஎல் எடுத்து நான் இதில போட்டுட்டு, என்ன டிசிடிஎல் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா தனியா டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு இத பத்தி நான் டெப்த்தா நான் இன்னொரு இதுல சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஜென்ரலா இந்த டிசிடிஎல்ல போயிட்டு, உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு காமிக்கலாம். ஓகே. கிரே சார்ட் என்கிட்ட இருக்கு. ஒரு கிரே சார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரே சார்ட்ல என்ன இருக்குன்னா, பியூர் ஒயிட், அப்புறம் மீடியம் கிரே, அதாவது 18% கிரே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கும். ஸோ, நான் இப்ப என்ன பண்றேன்னா, 18% கிரேவ நான் இதில லாக் பண்ணலாம். சிம்பிளா நான் இங்க போய் ஒரு லாக். ஓகே. இது ப்ராப்பரா வரும்னு நெனைக்கிறேன்.
ஷிஃப்ட் கிளிக் பண்ணி லாக் பண்ணேன்னா இதே இடத்துல லாக் ஆகும். ஓகே, எனக்கு இப்போ வந்து அந்த இடத்துல 18% கிரேல நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டிசிடிஏல ஆஃப் பண்ணு. ஓகே, எனக்கு டிசிடி பில் இப்போ தேவையில்லை. நான் டஸ்ட்பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன வேணுமோ நம்ம இதில் எடிட் பண்ணணும். இது வந்து கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். இதை பற்றி நான் டெப்த்தாக நான் சொல்கிறேன், பட் இப்போதைக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இந்த லுக்கை எலிவேட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நான் இது ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். உங்களுக்கு இது பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இது பிஃபோர், அதோட இந்த டார்க்கஸ்ட் பாயிண்ட் அது. இவர் ஆக்சுவலாக இவரோட முதுகு பாருங்க, தெரியுதா? அந்த டெப்த்து அதுதான் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த லுக் எவ்வளோ பெரிய லுக்காக இருந்தாலும் சரி, அந்த இன்டென்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ எனக்கு இப்போ ஒரு கரெக்டான நோட் கிடச்சிருக்கு. நான் இப்போ இந்த நோடை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக நோட் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அடிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான நோட். இதுதான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறது. சரி, ஆக்சுவலாக இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கலர் கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஒயிட் பேலன்ஸ் ஸ்கின் டோன்ஸ் கொடுத்த கலர் கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த 2 நோடும் வந்து நம்மளுக்கு கலர் கிரேட் நோடு. ஓகேவா? இதில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இது பிஃபோர் ஆஃப்டர் நம்ம பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் அதுக்கப்புறம் பண்ணது. ஸோ கலர் பேலன்ஸ், ஒயிட் பேலன்ஸும் அப்புறம் ஸ்கின் டோன்ஸும் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதுதான் நம்ம பிஃபோர் பண்ணது. இது பிஃபோர் ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்றது. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நார்மலான வீடியோவாக இருந்துச்சு. அதை நம்ம கரெக்டாக ஒயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் பேலன்ஸ் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது. இப்போ ஒயிட் பேலன்ஸ் பண்ண அப்புறம் இப்போ வந்து இது வந்து கலர் கிரேட் பண்ண அப்புறம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்ல கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை, நான் கலர் கிரேட் பண்ண அப்புறம் என் ஸ்கின்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது, இந்த ஸ்கின்ல வந்துட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி சேஞ்சஸ் திருப்பியும் பண்ணுங்கள், சரியாக போயிடும். இப்போ நான் லுக்கு பண்ணி முடிச்சோடனே நான் திருப்பி ஸ்கின்குள்ளே போய் வந்து இதை மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ இது மெஜெண்டா ஸ்கூலில் நிறைய போயிடுச்சு மிட் டோன்ஸுன்ற போது நான் வந்து இன்னும் கீழே கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருப்பி மெஜெண்டாக்குள்ளே நல்லா முழுக்கிடுச்சு. இப்போ அவங்க ஸ்கின் டோன்ஸ் திருப்பி கரெக்டாக இருக்குது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இது பாருங்க, ஸ்கின் டோன்ஸ் இல்லாமல் ஸ்கின் டோன்ஸோட இதுதான் ஸ்கின் டோன்ஸ் இல்லாமல். இந்த இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு நல்லா தெரியுதா, அந்த ஒரு மாதிரி மெஜெண்டாயிஷ் கலர் தெரியுதா? இப்போ அது காணும். இதுதான் அந்த தேரி. இது இப்போ நீங்கள் லுக் பண்ணிங்கனாலுமே திருப்பி இன்னொரு நோடு போட்டு ஸ்கின் பண்ணக்கூடாது. சேம் ஸ்கின் நோடுக்கு போய் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக பண்ணி. இதுதான் ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன் அண்டு வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற லுக் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ மொத்த ப்ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இது மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தேன்னா ஃபுல் ஃப்ரேம் ஆகும். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபுல் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி, ஃபஸ்ட் இருந்த ஃபுட்டேஜ், கண்ட்ரோல் டி இப்போ இருக்க ஃபுட்டேஜ், ஃபஸ்ட் இருந்தது இப்போ இருக்கிறது. தென் அவ்வளோதான். இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி ஒர்க்கு முடிச்சிடும். ஸோ நான் இந்த வீடியோஸ் எல்லாரோட வீடியோஸோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே நம்ம இன்டெப்த்தான கான்ட்ராஸ்ட் தனியாக, ஒயிட் பேலன்ஸ் இன்னும் டெப்த்தாக போகலாம், இன்னும் ஸ்கின் டெப்த்தாக போகலாம், இன்னும் லுக்கு டெப்த்தாக போகலாம். அப்புறம் நான் இந்த டிஸ்டிஎல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.